இன்னொரு கேள்வி டாக்டர். இந்த உளநலம் என்று சொல்லக்கூடிய இந்த எமோஷனல் வெல்பீயிங் இருக்குது இல்லைங்களா டாக்டர், அது அதை பொறுத்து தான் ஒருத்தருடைய ஆளுமை அமைகிறதுங்கிறதும், அந்த ஆளுமையின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் அமைகிறதுங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த எமோஷனல் வெல்பீயிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். நான் எங்களுடைய சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்தோம். ஒரு நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் தான் நான் படித்தேன். ரொம்ப அருமையான ஆசிரியர்கள் எங்களுக்கு. எங்கள் பெஞ்சில் முதல் 2 ரோவில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தோம். அது உட்கார வைப்பாங்க. அந்த செகண்ட் 2ல் கொஞ்சம் எல்லாம் படிப்பாங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு எல்லாமே இருக்கும், கொஞ்சம் வாலும் இருக்கும். கடைசி 2 ரோவில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க கலாட்டா பண்ணுற ஆட்கள். இதெல்லாம் நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மீட் பண்ணுறது. அந்த மிடில் பெஞ்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணானுங்க, சீக்கிரம் செட்டில் ஆனானுங்க, சந்தோஷமாக இருக்கானுங்க. நாங்கள் அந்த முதல் 2 பெஞ்சில் இருக்கிறவங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சரி நல்ல ஒரு காலேஜில் படித்து ஒரு மெடிசன் படித்து அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படித்து எம்பிபிஎஸ் இல்லாமல் அப்புறமா மேலே படித்து கல்யாணமும் இதுவாகி அவன் அதுக்குள்ளே அவனுடைய குட்டா அவன் முடிச்சிட்டான். அது அவன் நல்லா இது பண்ணான். எல்லாம் ஒருத்தன் என்னுடைய ஒரு ஐஐடியில் போனான், இன்ஜினியரிங் போனான், சில பேர் மெடிசன் வந்தாங்க. எல்லாம் இன்னமும் ஓடின்னு இருக்குது. ஆனால் அந்த கடைசி பெஞ்சில் இருந்தவனுங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் அவனை திட்டுவாங்க. அது நீங்கள் நாங்களாம் என்ன நினச்சோம், அவர்லாம் வாத்தியார் ரொம்ப சொல்லுவார், நீலாம் உருவிடாமல் போவ அப்படின்னு. அவன் என்னன்னா பார்த்தா இன்றைக்கி அவன் ஒரு பெரிய 2-3 கட்சியில் அரசியல்வாதியாக ஒரு பயங்கரமாக இருக்கான்.